If 6x plus 2y divided by 3x plus 4y equals 3 by 4 and x plus z divided by 2x plus 3z equals 3 by 7. Find the ratio of x is to y is to z. கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 6x plus 2y divided by 3x plus 4y equals 3 by 4. ஸோ இப்போ இதை cross multiply பண்ணால் 4 into 6x plus 2y, அதாவது இது மேலேயும் இது இங்கேயும் கொடுப்போம். ஸோ 3 into 3x plus 4y. ஸோ அப்போ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 6 4s are 24x plus 8y equals 3 3s are 9x plus 12y. ஸோ y எல்லாம் இந்த சைட் கொண்டு போக போகிறோம். ஸோ x எல்லாம் இந்த சைட் கொண்டு போக போகிறோம். 24x minus 9x equals 12y minus 8y. ஸோ 24 minus 9 அப்படின்னா அப்போ 15x equals 4y. ஸோ இப்போது x by yயோட ரேஷியோ என்னவா இருக்கும்? 4 by 15 இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்தது எடுத்துக்க போகிறோம். அடுத்து என்ன? x plus z by 2x plus 3z equals 3 by 7. ஸோ இப்போ cross multiply பண்ணால் 7 into x plus z equals 3 into 2x plus 3z. உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 7x plus 7z equals 6x plus 9z. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம்னா எக்ஸ் இந்த பக்கம் வரும், இது 7z அந்த பக்கம் போகும். ஸோ அப்போது 7x minus 6x equals 9z minus 7z. ஸோ அப்போது x equals 2z. ஸோ x by z equals 2 by 1. இப்போ நமக்கு x is to y எவ்வளோ? 4 is to 15 தெரியும். அதே மாதிரி x is to z எவ்வளோ? 2 is to 1 தெரியும். இப்போ எனக்கு என்ன வேணும் ஆக்சுவலி? x is to y is to z. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து x is to y. ஸோ இதில் என்ன இருக்குது? 4 15. அடுத்து என்ன? z is to x is to z. ஸோ அதில் என்ன இருக்குது? 2 1. ஸோ இதில் காமனாக ரிப்பீட் ஆகிற டேர்ம் யார்? இந்த டேர்ம் தான் எக்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். இங்கே அப்படி இருக்கா? இல்லை. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 என்ன பண்ணால் 4 வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஸோ அப்போது இந்த என்டையர் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 2 2s are 4, 1 2s are 2. ஸோ இப்போ இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? ஸோ இப்போ அப்படியே எழுதிடலாம். 4 is to 15 is to 2. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா x is to y is to 2. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4 is to 15 is to 2 இருக்குது. ஸோ இது ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை சால்வ் பண்ணி x is to y ஆகவும் x is to z ஆகவும் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து எழுதுங்க x is to y is to zன்ற ரேஷியோவில். ஸோ எந்த டேர்ம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அது ரெண்டையும் சேம் ஆக்க முயற்சி பண்ணுங்கள். ஆக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் காமனாக எழுதுங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்த மாற்றுறீங்க அப்படின்னா அந்த என்டையர் ரோவையே மாற்றணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. பாய். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.